பின்னாடி கேட்டு அட பாவி 100 வருஷம் தர்றேன்ட்டு இப்போ தனியாக வந்திருக்கிறாங்களே உன் ஆளெல்லாம் அங்கே சுற்றி தானே இருக்கிறான். அட பைத்தியக்காரி அவன் சொல்கிறான் நான் பார்த்தது நீ பார்க்கல. என்ன தோளில் 2 சிங்கம் இருந்துச்சு. நான் ஒரு நொடி தாமதிச்சா பாஞ்சு உணவு கிழிச்சு கீரை எழுந்துடும். நீ அதை பார்க்கல. சொல்றாட்ட கேட்டான் பார்க்கல. அப்போ சொல்லு உண்மையில 2 சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் உட்காரமான சொல்லா தோல்ல சிங்கம் இருந்துச்சு. அப்படி சொன்னான் என்ன அது யாரை கூட கூட்டு போனாங்க சொல்லா அல்லா. நேற்று ஒருத்தர் பயணம் போனான். என்கிட்ட சொன்னாங்க சர்க்கார் நான் புறனை போறேன். போயிட்டு வாங்க உங்க கூட அல்லா இருக்கிறான். நீ போற இடத்துல உன் கூட அல்லா வந்துகிட்டே இருப்பான். தைரியமா போங்க. சிங்கப்பூர் போய் மலேசியாவை புறனை போய் சேர்ந்துட்டேன். காலையில் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணான். அல்ல அப்படின்னா இங்கே தனியாக எந்த மனுஷன் எங்கே போவான். இந்த அசா இருக்குங்க. இது ஸ்டீலில் செஞ்சது. அதான் மேட் இன் ஸ்டீல். இது தூக்கியில் போட்டால் இங்கேருந்து இந்த ஸ்டிக்கு அசா போகுமா ஸ்டீல் போகுமா? நீங்க யோசிச்சுக்கல. எவ்வளவு தூரம் போனாலும் ஸ்டீல் தான் போகும். அசா போவாதுங்க. அசா தோற்றத்தில் இருக்குது. அசல்ல மேட் வித் வாட் வித் ஸ்டீல். டாப் டு பாட்டம் ஸ்டீல். என்ன தூக்கி போட்டாலும் சரி ஸ்டீல் போகும். அசா அது கூட சேர்ந்து போகும். அசா தனியா போவாது. ஸ்டீலை விட்டுட்டு போவாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு படிச்சாளுங்களுக்கு போதும் சொல்லிட்டேன். என்ன தூக்கி போட்டாலும் சரி ஸ்டீல் தான் போகும். அசா போவாது. அந்த மாதிரி நீ என்ன போனாலும் சரி அல்லா தான் போகும். நீ போக முடியாது வரவும் முடியாது. அப்படி இக்கட்டா முத்தலக்கல முக்கையதான ஒன்று சுட்டி வச்சுக்கிறான். அல்லா போற மாதிரி வர்ற மாதிரி எல்லாம் ஆக்கி அருள் பண்ணி இருக்கிறான். அல்லாவை கையில வச்சுக்கிடு. அல்லாவை கூட வச்சுக்கிடு. அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை லேசாக்கி தந்துடும். அந்த ஈமானை வளருங்கள். என் கூட அல்லாஹ் இருக்கிறான். என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். சொல்லாம பாருங்க. போறீங்களே தனியா மதீனா வீதியில என் கூட அல்லாஹ் இருக்கிறான். அபூஜஹல்கிட்ட போறீங்களே என் கூட அல்லாஹ் இருக்கிறான். வேற வார்த்தை கிடையாது. அதே தான் நம்ம கூட அல்லாஹ் இருக்கு. அது இருக்கும் போது நம்மளுக்கு மஸ்து வேறு. அந்த ஈமான வளருங்க. நம்ம கூட அல்லாஹ் நான் சொல்ல குரான்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குரான் சொல்ல நீ எங்க இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன். எப்படி சொன்னா பார்த்தீங்களா? நீ வீட்டில் இருந்தாலும் சரி, நீ வெளியில வியாபாரத்துக்கு போனாலும் சரி, வெளியில கார்ல இருந்தா ஊருக்கு போனாலும் சரி, நீ வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்தாலும் சரி, நீ உன் பீவி கூட ஒய்ஃப் கூட இருந்தாலும் சரி, பார்த்தீங்களா? நீ காபாவை சுத்தினாலும் சரி, மதீனாவை ஜியாரத் செஞ்சாலும் சரி, நீ பாத்ரூம் உள்ள போனாலும் நான் இல்லாம நீ போக முடியாது. அப்பாவி மனுஷன். நான் உங்க கூட வந்தே அவன் நல்லா முவாசிர் நம்மளாம் முத்தாசிர் அப்படின்னா என்னங்க? பாத்ரூம் நீ போக முடியாது அல்லாஹ் இல்லாம. ஆனா துர்நாற்று அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த எஹ்சாஸ் இல்லை. உனக்கு தான் அது. நீ முத்தாசிர். நீ அதோடைய ஸ்மெல் உனக்கு தான், அவனுக்கு இல்லை. அவன் முவாசிர், நீ முத்தாசிர். நீ என் சர்க்கார் கேட்டான் கேளுங்கிற பயான்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த வார்த்தை ரெண்டு சொன்னான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ரிக்வெஸ்டட் மை அல்லாஹ். மாணவர்களே நான் அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஐ எம் கோயிங் இன் டு டாய்லெட். இப்போ நான் டாய்லெட்டுக்குள்ள போறேன். ப்ளீஸ் யூ கீப் அவுட் சைட். நீ உள்ள வராதே நான் சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், ஓ ஃபைஜிஷா, வாட் யூ போலா, what a frank-minded man. Can you enter toilet without me? நான் இல்லாம நீ டாய்லெட்ல நுழைய முடியாதுன்னா ஒரே மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். பேச்சு கேட்டது இல்லை இல்லையா? என்ன சொல்றான்ல? நீங்க தனியா போற துர்நாற்று அடிக்க வராதேன்னு நீங்க சொல்றீங்க. நான் வரலன்னா நீங்க போக முடியாது. You cannot enter into the toilet without me. வந்தே அவன். நீ மக்கா போனாலும் கூட வருவானே, மதீனா போனாலும் அவன் கூட வந்தே தான். அவனுக்கு வேற வழி இல்லை.
எங்க எப்படிதான் ஆக்குமா என்னமா குந்தும் உன் கூட நான் இருக்கிறேன், பயப்படாத. யூனுஸ் நபி கூட இல்லை கடல்ல, மீன் கூட அல்லாஹ் யூனுஸ் நபி கூட இல்லை, அந்த செடி கூட அல்லாஹ் இல்லை, அந்த மான் கூட அல்லாஹ் இல்லை, அப்படியே பிறக்கநாட்டு கிடந்த யூனுஸ் நபி கூட அல்லாஹ் இல்லை, உஷார வந்து எந்திரிச்சவன் அல்லாஹ் இல்லை, ஆடு ரூபத்தில் யூனுஸ் நபி எவங்க தான் சொல்லி அந்த ஆட்டு ரூபத்தை சொன்னவன் நான் அல்ல, என்ன எப்படி நான் இல்லாம நீ எங்க? எப்பவுமே நான் உன் கூட இருக்கிறேன், உங்களை பராமரிக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். வயசான கிழவிங்கள் வீட்டில் இருந்தா 100 மடக்குகளுக்கு சமமா பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? அவங்க பார்வை தெரியாது, இதில் வச்சுக்கிட்டு வெத்தலை அடிப்பாங்க, பக்கத்தில் ஒரு தேடு வரும், அது கிட்ட வந்து பாரி அப்படி போயிடும். பார்த்தீங்களா? அவங்களுக்கு தேலே தெரியாது. ஏன் அது வந்து கிட்ட கொட்டாம போச்சு? ஐய, இந்த மனுஷனுக்கு பார்வையே தெரியல, நம்ம கொட்டினா நம்ம கோலை இல்லையா, பார்த்து நிற்கிறானா அவனை கூட்டி துடிக்க வச்சா தானே நம்ம தேடு பிரகடன் வாங்கணும். அது தள்ளுறான்ல, கிட்ட போவாது, பாபு நீ உள்ள போவாது, பூரா நீ போவாது, அவன் கிளவி பார்வை இல்லை. நீ குருட்டு கிளவிங்கிற எவ்வளவு சேஃப்டி எல்லாம் கொடுக்குறான், எவ்வளவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறான். ஒரு குழந்தை ஒரு வாய் பேசாத பிள்ளை பிறந்துச்சுங்க, ஒரு வாய் பேசாத பிள்ளை ஒரு பெண் பிள்ளையே பெற்றுச்சு. அந்த குழந்தை அழுதா அந்த வாய் பேசாத பிள்ளை காதுல விழுவாது. அதனால இந்த வாய் பேசாத பிள்ளையோட அம்மா கூட படுத்துக்கிட்டாங்க, ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து கூட வச்சுக்கிட்டாங்க. சின்ன குரல்ல அந்த குழந்தை அழுதா புள்ள ஊமையா இருக்குதுன்னு பெத்த தாயோ வேலைக்கார பொண்ணோ பக்கத்தில் உட்காந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த உள்ளதான் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த புள்ள கத்துது, பிறந்த குழந்தை. உடனே தாய் வாய் பேசாத ஊமை எந்திரிச்சு பால் கொடுக்குது. இந்த அம்மாவும் தூங்குறான், இந்த வேலைக்கார பொம்பளையும் தூங்குறான். பார்த்து அல்லாஹ் சொன்னேக்கு சுபரிஷா பாத்தியா, அவன் அம்மாக்காரி நான் அவன் பக்கத்தில் தூங்குறேன், புள்ள கத்துனா நான் முழிப்பேன், நான் செவடி இல்லைன்னு சொன்னாவா. இந்த வேலைக்காரி சொன்னான் நான் முழிக்கிறேன், நான் செவடி இல்லை, நீ ஊமன் அந்த புள்ளை சொன்னாருங்க. 2 பேரும் காதை செவடாக்கி இந்த புள்ள ஊமையை கேட்க வச்சு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ரப்பில் ஆலமீன் சொல்றா வாயால, ரப்பு நான் சொல்றான். அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு திமிரா பேசுறேன், அவனுக்கு மாசமா பேசுறேன், என்ன அர்த்தம்? எப்படி அந்த பிள்ளை பால் கொடுத்தா அந்த பொம்பளை காது கேட்கல, வாய் பேசாத பிள்ளைங்க. அம்மாக்காரி நான் கூட இருக்கிறேன், நீ என்ன கூட இருக்கிற? அல்லாஹ் கேட்கிறான், நீ என்ன செவடிதான்? கதற கதற பால் கொடுத்து முடிச்சு அந்த பிள்ளைய போடும் போது 2 பேரும் முழிக்கிறாங்க. உடனே அம்மா கருத்துமா எப்படி மாறிச்சு அசைச்சு கேட்கிறான். காலில் முடிச்சுமா நான் பால் கொடுத்தேன். யார் உண்டாக்குனா? செவடி. அவரோட காதை கேட்க வச்சா, நீ செவடி இல்லை, உன் காதை கேட்க பார்க்கணும். இந்த வேலைக்காரி செவடி இல்லை, கேட்க பார்க்கணும். அவன் ரப்புல் ஆலமீன். யார் ரப்புனா என்ன, அல்லாஹ் என்ன என்ன, நீ என்ன பேர் விளங்கிட்டீங்கிற நீ? அதனால்தான் இந்த கேவலப்படுற துணியால இன்னைக்கு உன்னை நசுக்க பார்க்கறான், சுட்டு எரிக்க பார்க்கறான், உன்னை ஜலீலாக்க பார்க்கறான். நடக்காது அவனால. நீ அல்லாஹ்வை கூட வச்சுக்க. எவனும் எந்த பொம்பளை உலகத்தில் யாரும் உன்னை அசைக்க முடியாது. அதை விட்ட அவ்வளவுதான். வரலாறு படிச்சுக்க. நீ கோவளத்தில் சன்னிவாசர் பத்ர் சஹாபி 7000 கிலோமீட்டர் பத்ர் இடத்துல இருந்து எப்படி வந்தாங்க? எப்படி நடந்து வந்தாங்க? எப்படி வந்து சேர்ந்தாங்க? அவங்க எங்க போய் சேர்ந்தாங்க? எல்லாம் யோசனை பண்ணி உலகத்தில் அல்லாஹ் மேல பிரியத்தை உண்டாங்க. அல்லாஹ் மீது தவக்கல் வச்சு நீங்க வாடு. அல்லாஹ் ரஹ்மத்து பரக்கத்து செய்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த மாசத்துல உங்க ஈமான ஈக்கானாக்க, ஸ்ட்ராங்காக, பலமாக. நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், நம்ம மனைவி கூட அல்லாஹ் இருக்கிறான், பிள்ளைகள் கூட அல்லாஹ் இருக்கிறான், பேத்தி பேரன் கூட கொள்ளு பேர் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத யாருமே இல்லை. அப்படி அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான், பறைசாற்றுகிறான்.
நீ எங்கே இருந்தாலும் நான் இருக்கிறேன். அதனால தோழர்களே, இந்த ரமலான் மாசத்துல உங்க ஈமானை ஈக்கான் ஆக்குங்க. அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் ஆக்குங்க. எல்லாம் நம்ம கூட இருக்கிறான்ற அந்த உணர்வை அதிகமாக்குங்க. உணர்வுக்கு பெரிய மதிப்பு இல்லைங்களா? ஒரு மரியாதை உணர்வு எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். எங்க போனாலும் உங்க வீட்டில் மனைவி மகளை எல்லாம் ஒன்றை ஒப்படைச்சிட்டேன். எல்லாம் நீ கொடுத்த காசு படங்களை பேங்க்ல வச்சிருக்கிறேன். பேங்க்ரப்சி ஆயிடாம காப்பாத்தல்ல. எத்தனை ஊர்ல பேங்க்ரப்சி ஆயிடுது. நீ கொடுத்த காசு, நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த புள்ள, நீ கொடுத்த மருமக, நீ கொடுத்த மருமக எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பார்த்தீங்களா? அப்படி ஒப்படைச்சிட்டு போகும். அதனால நபியே அல்லாஹ் சொல்லியான்னு விட்டுட்டு போறீங்க. ஆமா, பார்த்தீங்களா? பாலைவனத்தில் தனியா இருந்தாங்க. அதனால அவங்க பிள்ளையோட இன்னைக்கு ஹஜ்ஜு உருவாயிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வர்றாங்க. உமரா உருவாயிடுச்சு. உருவானத்துக்கு காரணம் சையதா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அவங்க வருவதற்கு காரணம் சையதா சாரா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஊழ அரசை பிடிச்சு வச்சிருந்த அம்மாவே சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ் உமரோட சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல முடிச்சுட்டு ஜம்ஜம் தண்ணீரை உலகத்துக்கெல்லாம் அல்லாஹ் உருவாக்கி தந்துட்டான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து உங்க ஈமான ஸ்ட்ராங் ஆகுங்க. 5 வக்து தொழுவுங்க. குறைஞ்சபட்சம் தருது ஓதுங்க, சலவாத்து ஓதுங்க. அல்லாவே ஓதுறான் சலவாத்து. குர்ஆன்ல சொன்னா சலவாத்து ஓதுறேங்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய மதிப்பு அந்தஸ்து இருந்த ஓதுவான். குர்ஆன்ல சொல்லிட்டா நானும் ஓதுறேன், மலக்குகளும் ஓதுறார்கள். எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? சொல்லிட்டு நீங்களும் ஓதுங்க நம்மளுக்கு சொல்றான். அமர் உத்தரவிடுறான். செஞ்சு இந்த மாசத்துல அந்த அருளை பெறுங்க. பெற்று நீங்க நல்லா வாழுங்க. தலை நிமிர்ந்து வாழுங்க. கபருக்கு போனாலும் உங்களுக்கு சரியான மரியாதை உண்டு. அங்கேயும் எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வைப்பான். வேற எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். சான்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் அவர்? சான்றோர், ஆரிஃபீன்கள். அதான் தமிழ்ல சான்றோர் சொல்றாங்க. அறிந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்கள், அஹ்லுல்லாக்கள். எங்க போனாலும் அவங்க மரியாதை தான். ஏன்னா எங்க பார்த்தாலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். அவங்கள எல்லாம் மரியாதை செய்யணும். இந்த வருஷம் ரமலானுடைய மாசத்துல உங்களுக்கு தஜுர்பாக்கள், அனுபவமான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை வச்சு அதை பெருக்கி அதிகமாக்கி கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க. பேங்காக்கில் நான் இருக்கிறேன். கொரோனா வந்து முடிஞ்ச பிறகு அந்த சீடியை போட்டு காட்டினாங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். குழந்தைங்க பெரிய பெரிய ஆள்லாம் சாப்பிட்றாங்க. அலை வந்து பூந்து அடித்து எல்லாரையும் கொண்டு போச்சு. அதில் தோராயமாக பிபிசியில் 5000 பேர் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. 5 ஸ்டாரில் உல்லாசமாக உய்யாரமாக டான்ஸு, ஆடல், பாடல் ஊரால கொண்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் 10 யானையில் 20 பிரிட்டிஷ்காரங்க, யூரோப்பியன்ஸ் உல்லாச பிரயாணம் வர்றாங்க. அந்த யானை 10 அடி பின்னால வருது, முன்னால போகாம. கடல் வந்து அடிச்சுட்டு போச்சு பாருங்க. அதுக்கு பின்னால யானை போய் யானையை காப்பாத்திக்கிச்சு, அந்த 20 பேரையும் காப்பாத்திச்சு. இப்போ யானைக்கு அறிவு இருக்கா? உள்ள உட்காந்து சாப்பிட்டானே 5 ஸ்டார் உள்ள அவனுக்கு அறிவு இருக்கா? அல்லாஹ் கிருபை செய்யணும். அறிவுங்கிறது என்னன்னு நம்ம உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிற அல்லாஹ் காப்பாற்றுவான். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலமைச்சர் சமூக வலைதள